அன்பு உறவுகளே, ஒருத்தர் தன்னுடைய கஷ்டத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அது எப்படிப்பட்ட உதவின்னு நாம் புரிஞ்சுக்கணும். மலர்விழி ஒரு சிறிய தேநீர் கடை நடத்தி வந்தாள். அவளுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருந்தாலும் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராகவே இருந்தாள். அவளுடைய கடையின் அருகே வசிக்கும் ஏழை மாணவன் அறிவழகன் தினமும் காலையில் அவளிடம் வந்து ஒரு தேநீர் வாங்கி பருகுவான். அவனுக்கு பணம் குறைவாக இருக்கும் நாட்களில் மலர்விழி அவனுக்கு இலவசமாகவே தேநீர் கொடுக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் பலத்த மழை பெய்ததால் மலர்விழியின் கடைக்குள் தண்ணீர் புகுந்துவிட்டது. அவளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. கடையை சரி செய்ய அவளுக்கு பணம் தேவைப்பட்டது. அவள் மிகவும் கவலையாக இருந்தாள். அறிவழகன் வழக்கம் போல் தேநீர் குடிக்க வந்தான். கடையின் நிலையையும் மலர்விழியின் கவலையையும் பார்த்தான். அவனுக்கு மலர்விழி முன்பு செய்த உதவிகள் நினைவுக்கு வந்தன. அவன் தனது உண்டியலில் சேமித்து வைத்திருந்த சொற்ப பணத்தை எடுத்து வந்து மலர்விழியிடம் கொடுத்தான். அக்கா, என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, இது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று தயக்கத்துடன் சொன்னான். மலர்விழி அதிர்ச்சியடைந்தாள். அறிவழகனின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது என்பது அவளுக்கு தெரியும். அவனிடம் இருக்கும் இந்த சிறிய தொகை அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அறிவழகா, இது உனக்குத்தானே தேவைப்படும், எனக்கு பரவாயில்லை, நான் எப்படியாவது சரி செய்து கொள்கிறேன் என்று மலர்விழி கூறினாள். ஆனால் அறிவழகன் பிடிவாதமாக இருந்தான். இல்லை அக்கா, நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறீர்கள், இப்போது நான் உங்களுக்கு உதவ வேண்டும். இது உதவி அல்ல அக்கா, இது நான் உங்களுக்கு காட்டும் அன்பு என்று கண்களில் நீர் மல்க கூறினான். அறிவழகனின் வார்த்தைகள் மலர்விழியின் இதயத்தை தொட்டன. அவள் அவனை அன்புடன் அணைத்து கொண்டாள். அவனுடைய உதவி அவளுக்கு பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் அவனுடைய அன்பும் அக்கறையும் அவளுக்கு விலைமதிப்பற்றதாக இருந்தது. அன்று மலர்விழி ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொண்டாள். அதாவது, ஒருவர் தங்களின் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவும் போது அது வெறும் உதவியாக மட்டும் இருப்பதில்லை, அது அவர்கள் மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பையும் கருணையையும் காட்டுகிறது என்பதை உணர்ந்தாள். அறிவழகன் அவளுக்கு காட்டியது வெறும் உதவி அல்ல, அது தூய்மையான அன்பு. இந்த சம்பவம் மலர்விழிக்கும் அறிவழகனுக்கும் இடையிலான பந்தத்தை மேலும் வலுப்படுத்தியது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கஷ்டங்களில் துணை நின்றனர். அறிவழகனின் சிறு உதவி மலர்விழியின் கடையை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு உந்துதலாக இருந்தது. ஆக அன்புக்குரியவர்களே, யாராவது தங்களின் சிரமத்தையும் மீறி உங்களுக்கு உதவ முன் வந்தால் அதை வெறும் உதவியாக மட்டும் பார்க்காதீர்கள். அது அவர்கள் உங்களுக்கு காட்டும் விலைமதிப்பற்ற அன்பு என்பதை உணருங்கள். அந்த அன்பை மதியுங்கள், போற்றுங்கள். அதுவே உண்மையான மனிதநேயம். வாழ்த்துக்கள்.